Hi friends, இன்னைக்கு 9th Max Chapter 3ல இருந்து Exercise 3.5ல இருந்து third question first subdivision பார்க்க போகிறோம். Factorize the following expressions. 4x square plus 9y square plus 25z square plus 12xy plus 30yz plus 20xz. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா பார்க்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா படி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 2x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் 9. ஸோ 3y தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 5z ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த 12 எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. நமக்கு இங்கே எக்ஸுக்கு 2 வருது, ஒய்க்கு 3 இருக்குது முன்னாடி. ஸோ நம்ம 2 இன்ட்டு 3 வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 2x இன்ட்டு 3y ப்ளஸ் அடுத்தது இந்த 30yz எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 3y இன்ட்டு 5z வர மாதிரி எழுதிக்கலாம். ப்ளஸ் 20xz 2 இன்ட்டு 5z இன்ட்டு 2xன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது 12 வரும், இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 30, இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 20 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி இன்ட்டு சி ப்ளஸ் 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ அந்த ஃபார்முலா படி இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 2x ப்ளஸ் பிக்கு பதிலாக 3y ப்ளஸ் சிக்கு பதிலாக 5z தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z தி ஹோல் ஸ்கொயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.